வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களை அரசியல் செயற்பாடுகளுக்கு ஈடுபடுத்திக் கொள்ளும் செயற்பாடுகள் அதிகரித்து வருவதாக தேர்தல் செயலகம் தெரிவிப்பு. தலைமன்னார் கடற்பரப்பில் கைதான 21 தமிழக மீனவர்கள் விளக்கமறியலில். காணாமல் போன மலேசிய விமானத்தை இந்தியாவின் தெற்கு கடற்பரப்பில் தொடர்ந்தும் தேடி வருவதாக ஆஸ்திரேலியாவின் கடற்பாதுகாப்பு அதிகார சபை தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 21 தமிழக மீனவர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. மன்னார் நீதிமன்றத்தில் இன்று முற்பகல் இந்த மீனவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பதில் நீதவான் கயஸ் பெர்னாண்டோ உத்தரவு பிறப்பித்தார். இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டின் பேரில் நேற்று முன்தினம் இரவு தலைமன்னார் கடற்பரப்பில் 21 பேரும், நெடுந்தீவு கடற்பரப்பில் 51 பேருமாக 74 தமிழக மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். அத்துடன் தமிழக மீனவர்களின் 18 மீன்பிடி படகுகளும் கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நெடுந்தீவு கடற்பரப்பில் கைதான தமிழக மீனவர்கள் 53 பேரும் ஊர்காவற்துறை நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர் செய்யப்பட்டதுடன் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலைமையின் கீழ் தமிழக மீனவர்கள் 74 பேரும் கருணை அடிப்படையில் விடுதலை செய்யப்படும் பட்சத்தில் இருநாட்டு மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அடுத்த வாரம் கொழும்பில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைக்கு சாதகமான காரணிகளை தோற்றுவிக்கும் என்று இந்திய இலங்கை மீனவர் சங்க தலைவர் என் தேவதாசன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டமை எதிர்வரும் 25ஆம் தேதி கொழும்பில் நடைபெறவுள்ள இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் பேச்சுவார்த்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்று கடற்றொழில் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் நிமல் ஹெட்டியாராச்சியிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. எவ்வாறாயினும் இந்திய இலங்கை மீனவர் பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்றுவதை இந்திய பிரதிநிதிகள் உறுதி செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆயினும் இந்தியாவில் நடைபெற்ற மீனவர் பேச்சுவார்த்தையின் பின்னர் இறுதியாக இடம்பெற்ற கைது நடவடிக்கை வரை 10 தடவைகள் இலங்கை கடல் எல்லையை தமிழக மீனவர்கள் மீறியுள்ளதாக நிமல் ஹெட்டியாராச்சி குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்பரப்பினுள் நுழைகின்ற தமிழக மீனவர்கள் இந்த நாட்டின் சட்டத்திற்கமைய கைது செய்யப்படுவதுடன் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கடற்றொழில் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு அமர்வின் 2ஆம் நாள் சாட்சி பதிவுகள் இன்றும் மட்டக்களப்பில் இடம்பெற்று வருகின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கோரளைப்பற்று வடக்கு மற்றும் தெற்கு பிரதேச செயல பிரிவுகளைச் சேர்ந்த 55 பேருக்கு இன்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச தெரிவிக்கின்றார். இதன் பிரகாரம் நண்பகல் வரை 36 பேரின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இது தவிர இன்றைய தினம் புதிதாக சுமார் 350 பேர் முறைப்பாடுகளை முன்வைத்திருப்பதாக குறிப்பிட்ட ஆணைக்குழுவின் செயலாளர் இதுவரை 116 பேரில் முறைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். புதிதாக முறைப்பாடுகளை முன்வைக்கும் அனைவரது முறைப்பாடுகளும் இன்று ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் கூறினார். இதேவேளை மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச செயலகத்தில் நேற்று சாட்சி விசாரணைகள் பதிவு செய்யப்பட்டன. இதன்போது செங்கலடி பிரதேச செயல பிரிவிற்குட்பட்ட 54 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டதுடன் 150க்கும் அதிகமானோர் புதிதாக முறைப்பாடுகளை செய்திருந்தனர். இதேவேளை காணாமற் போன தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இதுவரை முறைப்பாடுகளை பதிவு செய்யாதவர்கள் நாளைய தினமும் முறைப்பாடுகளை பதிவு செய்ய முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களை அரசியல் செயற்பாடுகளுக்கு ஈடுபடுத்திக் கொள்ளும் செயற்பாடுகள் அதிகரித்து வருவதாக தேர்தல் செயலகம் தெரிவிக்கின்றது. அது தொடர்பில் 105 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக செயலகம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை மாகாண சபை தேர்தல் சட்ட மீறல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். தமது அமைப்பிற்கு இதுவரை சுமார் 900 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக கஃபே எனப்படும் சுதந்திரமானதும் நீதியானதும் தேர்தலுக்கான மக்கள் இயக்கம் குறிப்பிட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நாள் முதல் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னக்கோன் கூறியுள்ளார். கடந்த காலங்களோடு ஒப்பிடுகையில் இம்முறை தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பிலான முறைப்பாடுகளின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக கஃபே அமைப்பு தெரிவித்துள்ளது. சட்டவிரோத தேர்தல் பிரச்சாரம் மற்றும் அரச வளங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தப்படுகின்றமை தொடர்பிலேயே அதிகளவு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக கீர்த்தி தென்னக்கோன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பில் 614 சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக பெஃப்ரல் அமைப்பு அறிவித்துள்ளது. தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பிலான முறைப்பாடுகள் அதிகளவில் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளதாக அந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியாராச்சி கூறினார். எவ்வாறாயினும் வன்முறை சம்பவங்கள் தென் மாகாணத்திலேயே அதிகளவில் இடம்பெற்றுள்ளதாக பெஃப்ரல் அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது.
இலங்கையின் முதலாவது சிறைச்சாலைகள் பாடசாலை இன்று ஹோமகம வட்டரக்க பகுதியில் திறந்து வைக்கப்படவுள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் மற்றும் உயர்தர பரீட்சைகளில் தோற்றாத கைதிகளுக்கான கற்பித்தல் செயற்பாடுகள் இந்த பாடசாலையில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சந்திரரத்ன பல்லேகம தெரிவித்துள்ளார். 18 வயதுக்கும் 30 வயதுக்கும் இடைப்பட்ட கைதிகளுக்கு முறையான கல்வியை வழங்குவதே இதன் முக்கிய நோக்கம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறை கைதிகளுக்கான இந்த பிரத்யேக பாடசாலையில் 4 வகுப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். 150வது போலீஸ் வீரர்கள் தினம் திம்பிரி கசாய போலீஸ் தலைமையகத்தில் இன்று நடைபெற்றது. போலீஸ் மா அதிபர் NK இளங்கோன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. 3107 போலீசாரை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற இந்த வைபவத்தில் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது போலீஸ் நினைவு தூபிக்கு அருகில் மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. படையினரின் குடும்ப உறவினர்களும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். அத்துடன் இலங்கை ஆயுர்வேத வைத்தியசாலையின் ஊடாக நிர்மாணிக்கப்பட்ட ஆயுர்வேத மத்திய நிலையமும் போலீஸ் மாதிபர் NK இளங்கோனினால் திறந்து வைக்கப்பட்டது. මේ රටේ ඒකීයභාවය වෙනුවෙන් ජීවිත පරිත්‍යාග කරනු ලැබූ නිලධාරීන් 2585ක පමණ ප්‍රමාණයකුත් இந்த நாட்டின் இறைமையை பாதுகாப்பதற்காக 2585 பேர் உயிர் தியாகம் செய்துள்ளனர். அதேபோன்று தமது கடமைகளை உரிய முறையில் சொல்ல முற்படுகையில் பல்வேறு வன்முறை சம்பவங்களில் சிக்கியும் போலீசார் உயிரிழந்துள்ளனர். அந்த போலீஸ் உத்தியோகத்தர்களையும் அவர்களது குடும்பங்களையும் நாம் இந்த வேளையில் நினைவு கூறுகின்றோம். போலீஸ் திணைக்களம் என்ற வகையிலும் போலீஸ் மாதிபர் என்ற வகையிலும் எனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு பல்வேறு இடங்களில் சமய நிகழ்வுகளையும் ஏற்பாடு செய்துள்ளோம். මට්ටමින් පොලිස් කොට්ටාස මට්ටමින් විවිධ ආගමික වැඩසටහන් පවත්වලා ඒ අයට පින්කම් සිදු කරනවා. உலக வனாந்தர தினம் இன்று இலங்கையில் நினைவு கூறப்படுகின்றது. வனாந்தரங்களை பாதுகாப்பது தொடர்பில் சர்வதேச மக்களை தெளிவுபடுத்தும் நோக்கில் ஐக்கிய நாடுகள் சபை இந்த தினத்தை பிரகடனப்படுத்தியுள்ளது. இலங்கையில் உள்ள விதைகளில் 29 வீதமானவை வனாந்தரங்களில் பரவுவதாக வன பாதுகாப்பு ஆணையாளர் அனுரா சத்ரசிங்க கூறினார். மனித செயற்பாடுகள் வனாந்தரங்களின் அழிவுகளுக்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நியூஸ் ஃபர்ஸ்ட் ஏற்பாடு செய்துள்ள கட்டட நிர்மாண ஆலோசனை சேவை யாழ் மத்திய கல்லூரியில் நாளை ஆரம்பமாக உள்ளது. நாளையும் நாளை மறுதினமும் முன்னெடுக்கப்படவுள்ள இந்த ஆலோசனை சேவை தொடர்பாக யாழ் மக்களை தெளிவூட்டும் நடவடிக்கை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலதிக தகவல்களுடன் யாழ்ப்பாணத்தில் உள்ள எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவி ரகு இணைந்து கொள்கின்றார். நாளை மற்றும் நாளை மறுதினம் யாழ் மத்திய கல்லூரியில் இடம்பெறவிருக்கும் கட்டிட நிர்மாண ஆலோசனை சேவை தொடர்பில் யாழ் குடாநாட்டு மக்களை தெளிவூட்டும் நிகழ்ச்சியில் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாமினர் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் இன்று மாலை சுன்னாகம்பாள் மக்களை தெளிவூட்டும் நிகழ்ச்சியில் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாமினர் ஈடுபட உள்ளனர். இன்று காலை முதல் மக்களை தெளிவூட்டும் நிகழ்ச்சிகள் இடம்பெற்றதோடு பருத்தித்துறை பஸ் தரிப்பிடத்திற்கு முன்பாக மாபெரும் இன்னிசை நிகழ்வு ஒன்றும் இடம்பெற்றிருந்தது. அதேபோன்று மற்றொரு இன்னிசை நிகழ்வு இன்று சுன்னாகம் பகுதியில் இடம்பெற இருக்கின்றது. இந்த இன்னிசை நிகழ்வினை கண்டுகளிப்பதற்கு சுன்னாகம்பாள் அனைத்து மக்களையும் நியூஸ் ஃபர்ஸ்ட் அன்போடு அழைக்கின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக யாழ் மண்ணிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. இலங்கை பகிரங்க சக்கர நாட்காலி போட்டி கொழும்பு டென்னிஸ் சங்க திடலில் இன்று ஆரம்பமானது. இலங்கை டென்னிஸ் சங்கம் 7வது தடவையாக ஏற்பாடு செய்துள்ள இந்த போட்டியில் 6 நாடுகள் பங்கு பற்றியுள்ளன. ஆஸ்திரேலியா, இந்தியா, இந்தோனேஷியா, தென்னாப்பிரிக்கா, கொரியா மற்றும் இலங்கை ஆகிய அணிகள் இதில் கலந்து கொண்டுள்ளன. காலி மஹிந்த மற்றும் ரிச்மண்ட் கல்லூரிகளுக்கு இடையிலான மாபெரும் கிரிக்கெட் போட்டி காலி சர்வதேச மைதானத்தில் இன்று ஆரம்பமானது. 109வது தடவையாக இந்த போட்டி இடம்பெறுகிறது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற காலி மஹிந்த கல்லூரி முதலில் ரிச்மண்ட் கல்லூரிக்கு துடுப்படுத்த சந்தர்ப்பம் வழங்கியது. உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகளில் சூப்பர் 10 போட்டி இன்று ஆரம்பமாகிறது. மிர்பூரில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போட்டி இன்று நடைபெறவுள்ளது. அதற்காக 2 அணிகளின் வீரர்களும் நேற்று பயிற்சிகளில் ஈடுபட்டனர்.
இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.